வெல்கம் டு கல்பனாவின் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக் மசாலா பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 3 முட்டை எடுத்துருக்கேன். இந்த முட்டைங்களை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பிரெட் ரெடி பண்ணிடலாம். இப்போது மசாலா பிரெட் பண்ணுறதுக்காக நான் 8 பிரெட் ஸ்லைசஸை ஓரம்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக மசாலா பிரெட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சுக்கலாம். தவா சூடானதும் அதில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துடலாம். இப்போது பிரெட் ஒரு ஸ்லைஸ் எடுத்து நம்மளோட இந்த மிக்சரில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. எடுத்து தவாவில் வச்சிடலாம். தவாவில் எத்தனை ஸ்லைசஸ் போட முடியுதோ அத்தனை போட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மசாலா பிரெட் வந்து நம்ம ஈவினிங்கு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்காக கொடுக்கும்போது ஒரு நல்ல ஃபில்லிங்காகவும் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு திடீர்னு யாரா கெஸ்ட்லாம் வந்துட்டாங்கன்னா கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே எல்லார் வீட்லேயும் ஜென்ரலாக இருக்கிறது தான். பாருங்கள், நம்ம போட்டு 1 நிமிஷம் ஆகுது. இப்போ இதை பொறுமையாக எடுத்து இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். இது நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக இது அவங்களோட ஃபேவரட் ஸ்நாக்காக இருக்கும். இப்போ இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌனாக ஆனதும் நம்ம பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி மற்ற ஸ்லைசஸ்லாமும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம சுவையான மசாலா பிரெட் தயாராகியாச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மேலே லேசாக சாட் மசாலா தூவிட்டு டொமேட்டோ சாஸ் மயனீஸ் கூட சர்வ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். மயனீஸ் வீட்லேயே நம்ம சிம்பிளாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிற வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். சுவையான மசாலா பிரெட் சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சிம்பிளாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.